வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா காலையிலே வந்துட்டு அந்த ரிவெஞ்சுன்ற விஷயங்கள் வந்துட்டு பிக் பாஸ் கொடுத்துட்டாரு. பயங்கரமான ஒரு ட்விஸ்ட்டு. ஸோ அதில் வந்து எல்லாருமே ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஏஞ்சல்ஸாக முன்னாடி இருந்தவங்க டெவில்ஸாக வந்துட்டு என்னென்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. டெவில்ஸ் இருந்தவங்க எப்படி ஏஞ்சல்ஸாக இருந்து டிஃபெண்ட் பண்ணி அவங்கள வந்துட்டு நம்ம அந்த ஹார்ட்டை கொடுக்காமல் இருக்கலான்ற விஷயங்கள்லாம் போயிட்டுருக்கு. சரிங்களா? ஒரு பக்கம் தீபக் வந்துட்டு ஒரு இது அனௌன்ஸ் பண்ணுறாரு. இந்த மாதிரி ரூல்ஸ் வந்திருக்குங்க. அதில் வந்துட்டு இந்த மாதிரி உங்களுடைய பழைய ஆட்டு நீங்கள் வாங்கினீங்களே அந்த ஆட்டில் அவங்களுக்குள்ள கொடுத்துடணுமா, இப்போ உங்களுக்கு தனியாக 3 ஆட்டு கொடுத்துருக்காங்க, இதை நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்ற விஷயங்களை வந்துட்டு பிக் பாஸ் சொல்கிற விஷயங்கள் போதும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா யாரை டார்கெட் பண்ணலாம் அப்படின்ற விஷயங்கள் போயிட்டுருக்கு. அதில் ஈஸியான டார்கெட் யார் அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஜெஃப்ரி வந்துட்டு ஜாக்லின், மஞ்சரி, சௌந்தர்யா, சாச்சனா அப்படின்னு சொல்லிட்டு ரயான் எல்லாருமே சொல்கிறாங்க. அதில் ஜாக்லின் பேரை வந்துட்டு நம்ம ஜெஃப்ரி ஜாக்லின் அண்ட் சௌந்தர்யா பேரவே சொல்கிறார். ஈஸி டார்கெட் இவங்க தான், முதல்ல இவங்களை கவுத்தரலாம் அப்படின்ற மாதிரி. ஒருவேளை அது வந்துட்டு ஃப்ரெண்டை முதல்ல கவுத்துட்டாங்கன்னா அப்புறமா பிரச்சனை வரான்றதுக்காக சொல்கிறாரா, இல்லை நேற்று வந்து இருக்கிற காண்டை சொல்கிறாரான்னு தெரியல. அப்போ தான் வந்துட்டு இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது நம்மளுடைய முத்துக்குமார் அந்த பக்கம் கிராஸ் பண்ணுறாப்புல. இன்னும் ஆக்சுவலாக டாஸ்கே ஸ்டார்ட் பண்ணலை. பஸர் அடிக்கும் போது தான் டாஸ்கே ஸ்டார்ட் ஆக போகுது. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரி என்ன பண்ணுறாரு, அங்கேருந்து ஐயோ போது போகிறாரு அப்படின்றாரு. அப்போ போகும்போது இவர் வந்து காதை நோண்டிட்டு போகிறார். காதில் வந்து விழாமல் இருக்கிறதுக்காக பண்ணுறாரான்னு தெரில. ஐயா காதை நோண்டி அப்படியே வாயில் போட்டுக்கன்றாரு. எவ்வளோ கேவலமாக இருக்குது பார்த்தீங்களா? காதை நோண்டி அப்படியே வாயில் போட்டுக்க அப்படின்னு கலாய்க்கிறாரு. பக்கத்தில் விஜய் விஷால் அவன் எங்கடா வாயில் போட்டிருக்கான், அவன் அடுத்தவங்க வாயில் தான் போட்டிருக்கான் அப்படின்னு அவர் கலாய்க்கிறார். இப்போயே ஆரம்பிச்சிட்டாங்க. இதைத்தான் நம்ம 1 month சொல்கிறோம். அவங்க வந்து கேமில் இவங்களை வந்து பண்ணும்போதே இவங்களுக்கு எவ்வளோ காண்டு வந்துச்சு. ஒருத்தவங்களும் அழுது கதறி நாங்கள் டெவிலாக நடிக்க முடியாது அது இதுன்னு இந்த பக்கம் வந்து சப்போர்ட்லாம் பண்ணாங்க. இப்போ இவர் ஜெஃப்ரி வந்து இன்னும் வந்துட்டு டெவிலாகவே ஆரம்பிக்கலை, பஸரும் நடிக்கல, அதுங்களும் வந்து கலாய்க்கிறாங்க. இதுவே முதல் தவறு. டாஸ்க்கு இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. அங்கே வந்து ஆனந்தி சொல்கிறாங்க இன்னும் டாஸ்க் ஆரம்பிக்கலப்பா, அவசரப்படாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனாலும் வந்துட்டு ஜெஃப்ரிக்கு வந்து உள்ளுக்குள்ள அவ்வளோ வெறி இருக்குது. மாப்பிள்ளைக்கு வந்து அவ்வளோ வெறி இருக்குது. இதை தான் வந்து எல்லோரும் கேரக்டர்னு சொல்கிறாங்க. அதில் வேறு வந்து விஜய் விஷயம் அவன் எப்போ போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் சாச்சரா போகிறாங்க, அண்ணன் போகிறான்ல பின்னாடியே போகுது போ அப்படின்னு சொல்லிட்டு அதையும் போட்டு கலாய்க்கிறாங்க. அவங்க 2 பேரும் அப்படியே வந்தவங்க திரும்ப வந்துட்டு சாச்சரா திரும்ப ரிட்டர்ன் போயிட்டாங்க. இதனால தான் வந்து நிறைய பேருக்கு வந்துட்டு இங்கே நடக்கிற விஷயங்களில் வந்து ஒரு சில பேர் பிடிக்கவே மாட்டுது. என்னென்னா ஒரு டாஸ்க்கில் இவங்க பண்ணுறாங்களா, ஓகே டாஸ்க்கு முடிஞ்சிருச்சா, அதோட முடிஞ்சிச்சு. விஜய் சேதுபதி அன்றைக்கி அதான் சொன்னார். டாஸ்க்கில் நீங்கள் என்னென்னமோ பண்ணீங்க, அடிச்சிங்க பிடிச்சிங்க, அவங்கள பிடிச்சி வீழ்த்திங்க எல்லாம் ஓகே, டாஸ்க் முடிஞ்சதுக்கப்புறமா ஏன் அப்படி பண்ணீங்க அப்படின்னு ஒரு கேள்வி வச்சார். இங்கே அதை தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஜெஃப்ரியை வந்துட்டு அதனால தான் நேற்று நம்மளுக்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ணணும்னு தோணாலும் இன்றைக்கி வந்து இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறதுனால கடுப்பாகுது. அதுக்கு உடனே வந்து ஒரு சில பேர் சொல்கிறாங்க அப்போ வந்துட்டு டாஸ்க்கு அவங்க நேற்று அவ்வளோ பண்ணாங்களே அப்போ அவங்களுக்கு கோவம் வராதுன்னு. அப்போ இன்றைக்கி டாஸ்க்கில் வந்து இப்போ பேசிட்டார்ல, அப்போ டாஸ்க்கில் அவர் வந்துட்டு எதுவும் பண்ண மாட்டாரா? டாஸ்க்கில் வரும்போது எப்படியும் அவங்க பண்ண தான் போகிறாங்க. இப்போ டாஸ்க் ஆரம்பிக்கிற வரைக்கும் சைலண்ட்டாக இருக்கலாம்ல, ப்ரிப்பேர் பண்ணலாம், பிளான் போடலாம். ஆனால் இந்த மாதிரி பேசுகிறது ஏன்னா நேற்று அந்த மாதிரி டாஸ்க் இல்லாத நேரங்கள் அவங்க யாருமே பேசலை. அதை இவங்க மைண்டில் வச்சுக்கணும். சரி, நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இன்னுமே டாஸ்க் ஆரம்பிக்கல, அதுங்களே வந்து முத்துக்குமாரையும் சாச்சனையும் இவங்க வந்துட்டு இவ்வளோ கேவலமாக பேசுகிறது எப்படி பார்க்குறீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோ சூடாக காத்துக்கிட்டு இருக்கு உங்களுக்காக. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.